சினிமால என்னதான் எத்தனை பேரு விதவிதமான ஸ்டைல் காட்டினாலும், அது சூப்பர் ஸ்டாருக்கு ஈடாகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் சினிமால உள்ள எந்த ஹீரோஸ்க்கும் எப்படிப்பட்ட ஓப்பனிங் குடுத்தாலும், அது அஜித்தோடைய ஓப்பனிங்க்கு ஈடாகாது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மாஸ் இமேஜ் இருக்கிறவரு அஜித். ரசிகர் மன்றம் இல்லனாலும், இவருக்கான ரசிகர்கள் அமைதியா தமிழ்நாடு, இந்தியா ஏன் உலக அளவுல கூட அமைதியா இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாஸ் ஹீரோ அஜித் அப்படின்னு சொல்லலாம். அவர வச்சு படம் பண்றதுக்கு ஏகப்பட்ட தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சினிமா சைடு மட்டும் தான் அப்படியா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. சில கார்ப்பரேட் கம்பெனிகள் கூட அஜித்த வச்சு படம் எடுக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. அவருடைய கால் ஷீட்காக ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் சினிமா தரப்புல மத்த எந்த பக்கத்துல இருந்து எந்த தயாரிப்பாளர்கள் வந்தாலும் படம் பண்ண ரெடியா இருக்கிற அஜித், கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு மட்டும் படம் பண்றதா இல்ல அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்காரு. முன்னணி கார்ப்பரேட் கம்பெனி ஒண்ணு படம் நடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க அஜித் கிட்ட. ஆனா அவங்களுக்கு இப்போதைக்கு என்னால கால் ஷீட் தர முடியாது அப்படின்னு விளக்கமா எடுத்து சொல்லியிருக்காரு. ஏன் இந்த மாதிரி கார்ப்பரேட் கம்பெனிக்கு மட்டும் அஜித் நடிச்சு கொடுக்க மாட்றாரு? நல்ல மனுஷனாச்சே அப்படின்னு சொல்லி கேட்டா, கிரீடம் படத்தப்ப அவருக்கு சில கசப்பான அனுபவங்கள்லாம் ஏற்பட்டுச்சாம் இந்த கார்ப்பரேட் கம்பெனி மூலமா. அதனால தான் அத அப்படியே அவாய்ட் பண்ணியிருக்காரு. தேவையில்லாத பிரச்சனையில போய் சிக்கிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காராம்.